Now, I was telling you about the wonderful blessings that we have in this age, which people didn't have in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இல்லாத அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் இந்த காலத்தில் பெற்றுக்கிறோமே, அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We thought about the Word of God, தேவனுடைய வார்த்தையை குறித்து சிந்தித்தோம், which they could not read in their home like we can read. நாம் இன்றைக்கு வீட்டிலே வாசிக்கிறது போல அந்த நாட்களிலே வாசிக்க முடியவில்லை. We thought about God as our Father. தேவன் நம்முடைய தகப்பன் என்று நாம் தியானித்தோம். We saw about Jesus as an example. இயேசு நமக்கு ஒரு மாதிரி என்பதை பார்த்தோம். I told you in the Old Testament to only do this, don't do this. பழைய ஏற்பாட்டிலே நான் சொன்னது போல இதை செய் அதை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். Now Jesus says, follow me. இப்பொழுது இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். Now I want to tell you one more thing that we have now in the New Testament, which they didn't have those days. பழைய அந்த நாட்களிலே அவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதையும் சொல்ல விரும்புகிறேன். That is a New Testament word called fellowship. அது புதிய ஏற்பாட்டினுடைய வார்த்தை. அது என்னவென்றால் புதிய உடன்படிக்கையின் வார்த்தை ஐக்கியம். Fellowship is different from friendship. ஐக்கியத்திற்கும் சிநேகத்துவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. Many people in the church have friendship. சபையிலே அநேகருக்கு சிநேகத்துவம் இருக்கிறது. They are friendly with one another. ஒருவரோடு நண்பர்களாக இருக்கிறார்கள். That is not fellowship. அது ஐக்கியம் அல்ல. You can be very close together, but that's not fellowship. இருவரும் மிகவும் நெருக்கமாக இருக்கலாம், அது ஐக்கியமாகாது. See, if I keep these two Bibles close to each other, இந்த ரெண்டு வேதாகமத்தையும் நெருக்கமாக வைத்தால், that's good, they are close. That's like friendship. இது சிநேகத்துவத்தை போல, இது நல்லதுதான், நெருங்கி இருக்கிறது. It's not fellowship. அது ஐக்கியம் அல்ல. This is friendship. இது சிநேகத்துவம். I'll tell you what fellowship is. ஐக்கியம் என்றால் என்ன என்று சொல்கிறேன். Fellowship is these two hands which are not even touching each other. இந்த இரண்டு கரங்கள் அது ஒன்றை ஒன்று தொடுவது கூட இல்லை. You play a organ, keyboard வாசிக்கும் பொழுது they are working perfectly. அவைகள் பூரணமாய் இசைந்து கிரியை செய்கிறது. How? எப்படி? They are not touching each other. அவைகள் ஒன்றை ஒன்று தொடுவதில்லை. They are far apart. அவைகள் தூரமாக இருக்கிறது. How they are working together? எப்படி அவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறது? Or when you walk, அல்லது நீங்கள் நடக்கும் பொழுது how the feet are working together? எப்படி இந்த கால்கள் இரண்டும் சேர்ந்து கிரியை செய்கிறது? Your left leg goes in front, உடைய இடது கால் முதலாவது போகிறது, and then the right leg says, now I must go in front. இப்பொழுது வலது கால் சொல்கிறது, இப்பொழுது நான் எடுத்து வைக்க வேண்டும். வைக்க நீங்கள் நடக்கிறீர்கள். That is fellowship. அதுதான் ஐக்கியம். When you eat your food, சாப்பாடு சாப்பிடுகிறீர்கள், your stomach says, வயிறு சொல்கிறது, I'm hungry. நான் பசியாய் இருக்கிறேன். And your feet in this afternoon took you to the line where they were serving food. இன்றைக்கு மதியம் என்ன நடந்தது? உடைய கால் பிரியாணி இடத்திலே கொண்டு போய் சென்றது, உங்களை கொண்டு போய் சேர்த்தது. And then your eyes looked at the biryani. உடைய கண்கள் அந்த பிரியாணியை பார்த்தது. Say, wow, that's wonderful. அருமையான பிரியாணி. And there's ice cream also. ஐஸ்கிரீம் அதோடு கூட. And then the water came in your tongue. நாவிலே தண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. And the smell. அதோடைய வாசனை. See, so many parts of your body are working. பார்த்தீங்களா, சரீரத்தில் எவ்வளவு அவயவங்கள் வேலை செய்கிறது. And then your hand goes with the plate to take it. உடைய கரம் பிளேட்டை தூக்கி கொண்டு போய் நிற்கிறது. And the other hand goes and takes the food and puts in the mouth. இன்னொரு கை போய் அதை எடுத்து வாயிலே போடுகிறது. And the mouth begins to chew it. வாய் அதை அரைக்க ஆரம்பிக்கிறது. And now it is inside your stomach. The stomach is working on that biryani you ate just now. இப்பொழுது சாப்பிட்ட பிரியாணியை இப்பொழுது உங்களை வயிறு அது ஜீரணிக்க முயற்சி செய்கிறது. And it's going to make it a part of your body. அதற்கு பிறகு அது உங்களுடைய சரீரத்தில் ஒரு பங்காய் மாறி விடுகிறது. It will become blood, it will become flesh, it will become bone. அது உங்களுடைய இரத்தமாகவும் உங்களுடைய சதையாகவும் உங்களுடைய எலும்பாகவும் மாறுகிறது. Now, which part of your body did that? உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதி இதை செய்தது? Hands, கரங்களா? eyes, கண்கள், nose, மூக்கு, mouth, வாய், stomach, வயிறு, all cooperated together. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து வேலை செய்கிறது. That is called fellowship. இதுதான் ஐக்கியம். In a church, ஒரு சபையிலே one brother does one thing, ஒரு சகோதரர் ஒன்றை செய்கிறார், another sister does another thing, இன்னொரு சகோதரி வேறொன்றை just செய்கிறார். like different parts of the body. சரீரத்திலே வெவ்வேறு அவயவங்களைப் போல And together we are the body of Jesus Christ. நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். It's not just one man. ஒரே ஒரு மனிதன் என்று அல்ல. That is Old Testament. அது பழைய ஏற்பாடு. One Moses. ஒரு மோசே. He is the only man. அவர்தான் ஒரே மனிதர். Or one Elijah. அல்லது ஒரு எலியா. He is the only prophet. அவர்தான் ஒரே தீர்க்கதரிசி. One John the Baptist. ஒரு யோவான் ஸ்நானகன். But they all finished out the Old Testament. அவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிந்து விட்டார்கள். In the New விட்டார்கள். Testament it is not one person. புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபர் அல்ல. Body. சரீரம். See, the hand is not the only thing to eat the food. சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு கை மட்டும் பிரயாசம் செய்தால் போதுமா? The hand can't take you to the table. இந்த கை உங்களை மேஜைக்கு எடுத்து செல்லாவிட்டால், No, you need the feet. கை உங்களை மேஜைக்கு எடுத்து செல்ல முடியாது, உங்களுக்கு கால் தான் மேஜைக்கு எடுத்து செல்லும். And the hand can't eat the food. You need the teeth and the mouth. கையே சாப்பாட முடியாது, உங்களுக்கு வாயும் பல்லும் தேவை.
There's so many parts of the body that need to cooperate even for a simple thing like eating food. ஆகவே சாப்பாடு சாப்பிடுகிற ஒரு எளிய காரியத்திற்கு கூட பல அவயவங்கள் சேர்ந்து கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. Think of some of you who are working with complicated machines in your factory. உங்களுடைய தொழிற்சாலையிலே நீங்கள் மிகவும் சிக்கலான ஒரு இயந்திரத்திலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Or you're plowing the field. அல்லது வயல்வெளியிலே உழுகிறீர்கள். Or carrying something. அல்லது ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டு போகிறீர்கள். How many parts of the body have to work together? இந்த சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் ஒன்றாக இசைந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. And no part is fighting with the other. எந்த ஒரு அவயவமும் இன்னொரு அவயவத்தோடு கூட சண்டை போடுவதில்லை. Right hand and left hand fighting with each other. இந்த வலது கை இடது கை குத்துகிறதா? இல்லை. That is how the church must be. இப்படி தான் சபை இருக்க வேண்டும். No fighting with one another. ஒருவரோடு சண்டையே அங்க இல்லை. We are members of one body. நாம் ஒரே சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறோம். And Jesus Christ is the head. இயேசு கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். There is no other head. வேறு தலையே இல்லை. All of us are members. நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம், உறுப்புகளாய் இருக்கிறோம். Like because I speak, you can say I'm like a tongue. நான் பேசுகிறபடினாலே நான் நாவை போல இருக்கிறேன் என்று சொல்லலாம். Let us assume that I am the tongue. நான் நாவு என்று நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். Do you think my tongue can speak without the heart pumping the blood to the tongue? இருதயமானது நாவிற்கு இரத்தத்தை அது அழுத்தி கொடுக்காவிட்டால் நாவு பேச முடியுமா? No. இல்லை. So many people pray for me, so I have strength to speak. ஆகவே அநேகர் எனக்காக ஜெபிக்கிறார்கள், நான் பேசுவதற்கு பலன் கொண்டவனாய் மாறுகிறேன். There are many people who pray for me. எனக்காக ஜெபிப்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள். They are like the heart that pumps and pumps and pumps and pumps. இரத்தத்தை அழுத்தி உடலிலே சுற்றச் செய்கிற இருதயத்தை போல இருக்கிறார்கள். The tongue can speak. இப்பொழுது நாவு பேச ஆரம்பிக்கிறது. So none of you should think I am a great man, I can do it by myself. ஆகவே நான் ஒரு பெரிய மனிதன், நானாகவே எல்லாவற்றையும் செய்து விட முடியும் என்று சொல்லி உங்கள் ஒருவரும் எண்ணக்கூடாது. At the same time you should not say I want to be the most important person in the church. அதே சமயத்திலே நான் தான் சபையிலே முக்கியமான நபர் என்றும் நீங்கள் சொல்லக்கூடாது. You must be willing to be the small part. நீங்கள் சிறிய அவயவமாய் இருப்பதற்கும் மனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Think of a small finger. சுண்டு விரலை பாருங்கள். How small it is. எவ்வளவு சின்னதா இருக்கிறது சுண்டு விரல். It is விரல். also one member of the body. இதுவும் சரீரத்திலே ஒரு அவயவம் தான். Or see the nails. அல்லது நகத்தை பாருங்கள். So small. சின்ன அவயவம். Do you believe the nails are important? நகம் முக்கியமானதா? Supposing you remove all the 10 nails. 10 நகத்தையும் பிடுங்கி விடுங்கள். The fingers are there. விரல் அங்கே இருக்கிறது. No nails. நகங்களே இல்லை. What will happen? என்ன நடக்கும்? When you feel scratchy somewhere. உங்களுக்கு எங்கேயாவது அரிக்கிறது. You can't scratch because there are no nails. நகம் இல்லாதபடினாலே நீங்கள் சொரிந்து விட முடியாது. Even the nails are important. ஆகவே நகங்கள் கூட முக்கியமானவைகள். Every part of your body is important. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் முக்கியமானது. Even the small believer in this church is important. இந்த சபையில் இருக்கக்கூடிய மிக சிறிய விசுவாசியும் கூட முக்கியமான நபர். You must never despise anybody. நான் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. If you despise any believer, எந்த விசுவாசியும் நீங்கள் அற்பமா எண்ணுவீர்களானால் you have not understood the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. See, we don't want to build the church like some big congregation of whole lot of people. பெரிய சபை என்று சொல்லி நிறைய மக்களை வைத்து நாம் சபையை கட்ட விரும்பவில்லை. There were many people here in Nanilam. நன்னிலத்தில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். That was too big. மிகவும் பெரிய சபையாய் மாறிவிட்டது. So that is why we had to now meet in 3 separate places. ஆகவே தான் இப்பொழுது 3 வேறு இடங்களிலே கூடுகிறோம். They are in fellowship with each other. அவர் எல்லாரும் ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். But small fellowship means we can know each other and help each other. சிறிய ஐக்கியம் என்று சொன்னால் ஒருவரை நாம் அறிந்து கொள்ள முடியும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய முடியும். If you're such a big church, it's very difficult to do that. பெரிய சபையாக இருந்தால் அதை செய்வது கஷ்டம். So the purpose of a small church is everybody cares for one another and we help one another. ஆகவே சிறிய சபையினுடைய நோக்கம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் கரிசனை கொள்ள முடியும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய முடியும். See, the Old Testament was a congregation. பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு பெரிய கூடுகையாக இருந்தது. Huge congregation. பெரிய கூடுகை. Israel was 20 lakhs people in the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போகும்பொழுது அவர்கள் 20 லட்சம் மக்களாக இருந்தார்கள். பெரிய கூடுகை, பெரிய கூட்டம். In the New Testament, small churches in many places. பல இடங்களிலே சிறு சிறு சபைகள். 40 people, 50 people. 40 பேர், 50 பேர், maybe 100 people. 100 பேர். Small churches, many churches, but functioning as a body. சிறு சிறு சபைகள் பல இடங்களிலே சரீரமாய் இயங்குகிறது. And in the body of Christ, இந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே first of all we must recognize there are different functions. Don't try to be like somebody else. அவரைப் போலவே நானும் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாம். வெவ்வேறு பணிகள் உண்டு. This hand does not try to be the ear.
இந்த கை காதை போல இருக்க வேண்டும் என்று This hand, முயற்சிப்பதில்லை. the left hand does not try to be like the right hand. வலக்கை இடகையை போல இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை. So don't try to be like some other brother or sister. ஆகவே வேறொரு சகோதரனை போல சகோதரியை போல இருக்க வேண்டும் என்று And முயற்சிக்க at வேண்டாம். the same time, don't try to show off to the other brother or sister that you are more important or clever or anything. மற்றவர்களை காட்டிலும் நான் தான் புத்திசாலி, நான் தான் முக்கியமானவன் என்பதையும் நீங்கள் காண்பிக்க முயற்சிக்க வேண்டாம். See, there are so many things we do with the right hand. நாம் வலக்கரத்திலே பல காரியங்களை செய்கிறோம். But the right hand doesn't boast. See, I am the right hand. Who are you? Left hand. You are useless. இடக்கையை நீ யாருப்பா? நான் தான் வலக்கை, நான் ரைட் ஹேண்ட். No, the right hand and left hand, they need one another. இடக்கையும் வலக்கையும் ஒருவருக்கு தேவைப்படுகிறார்கள். If the right hand is broken, then the left hand has to do that job. வலக்கை உடைந்து விட்டால் இடக்கை தான் அதனுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டும். So that is how we must be in the body of Christ. இப்படித்தான் நாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாய் சபையில் இருக்க வேண்டும். Care for one another. ஒருவருக்கு ஒரு கரிசனை கொள்வது. That is the fellowship that Jesus builds through the Holy Spirit. இந்த ஐக்கியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் தேவன் கட்டுகிறார். So if we don't have fellowship with one another, ஒருவரோட நமக்கு ஐக்கியம் இல்லை என்றால் then we are not a new covenant church. நாம் புது உடன்படிக்கையின் சபை அல்ல. Then we are like the old covenant Israel congregation. அப்பொழுது பழைய இஸ்ரவேல் மக்களுடைய கூடுகை போல தான் இருக்கும். So many people coming on Sunday. அநேக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறார்கள். They don't care for one another. ஒருவருக்கு ஒருவர் கரிசனைப்பட்டுக் கொள்வதில்லை. They just come to listen to one man here. ஒரு மனிதன் இங்கே பேசுகிறதை கேட்க முடியா வருகிறார்கள். That is like Old Testament. அது பழைய ஏற்பாட்டை போல தான். One Moses. ஒரு மோசே. Everybody listens. எல்லாரும் கவனிக்கிறார்கள். And goes home. வீட்டுக்கு போகிறார்கள். We got to have fellowship with one another. நாம் ஒருவர் ஐக்கியப்பட வேண்டியிருக்கிறது. We must care for one another. ஒருவருக்கு ஒரு கரிசனைப்பட See வேண்டியிருக்கிறது. what it says in 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். Now all of you, when you go home, எல்லாரும் வீட்டுக்கு போகும்பொழுது you have a Bible. உங்களுக்கு வேதம் இருக்கிறது. I want you to read 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு சென்று வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Especially from verse 12 to verse 27. குறிப்பாக 12ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. Can you remember that? ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 1 Corinthians 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் Verse 12. 12 முதல். Easy to remember. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது எளிது. 12. 12. Like the disciples of Jesus. இயேசுவின் சீஷர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 12 சீஷர்கள். 12. 12. 1 Corinthians 12. 1 கொரிந்தியர் 12. And read up to verse 27. 27ஆம் வசனம் வரை வாசியுங்கள். Very important. மிகவும் முக்கியம். There it tells us how the body of Jesus Christ functions. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படி இயங்குகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It says one is a foot, one is a leg, one is a hand, ஒன்று கால், ஒன்று கை, one is a ear, one is an eye, ஒன்று செவி, ஒன்று கண், and each is different. ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. And God, verse 18, is the one who has placed each of them as he chose. ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து தமது சித்தத்தின்படியே வைக்கிறவர் அவர்தான். If they were all one member, how will there be a body? எல்லாமே ஒரே அவயவமாய் இருந்தால் எப்படி ஒரு சரீரம் உண்டாக முடியும்? I mean, if the body is full of eyes, it's a useless body. சரீரம் முழுவதுமே கண்களாக இருந்தால் அது பிரயோஜனமற்ற ஒரு full of சரீரம். ears. அல்லது சரீரம் முழுவதுமே காதா இருந்தால், and then you may think some members are weaker. சில அவயவங்கள் பலவீனமாய் இருக்கிறது என்று எண்ணலாம். And some members, verse 23, are less honorable. 23ஆம் வசனத்திலே சில அவயவங்கள் கனவீனமாய் இருக்கலாம். See, this nail is a very weak member. இந்த நகம் மிகவும் பலவீனமான அவயவம். But when you want to scratch, you need your nails, otherwise you can't scratch. ஆனால் அரிப்பை சொரிந்து விடுவதற்கு உங்களுக்கு நகம் தேவை. So even the weak members are very needed. ஆகவே பலவீனமான அவயவம் கூட தேவைப்படுகிறது. You can't, scratch with your tongue or your foot or something like that. நாக்கை வைத்தோ காலை பாதத்தை வைத்தோ நீங்கள் சொரிந்து விட முடியாது. You need nails. உங்களுக்கு நகங்கள் தேவை. Weak members, verse 22, are necessary. 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கனவீனமானவைகளும் தேவைப்படுகிறது. Then there are some members which are deemed less honorable. சில அவயவங்கள் அவைகள் கனத்திலே குறைவாக இருக்கிறது. See, there are inside our body there are many parts that we don't know. சரீரத்திற்குள்ளாக பல அவயவங்கள் இருக்கிறது, அது நமக்கு தெரிவதில்லை. We don't see them. நாம் அவைகளை பார்ப்பதில்லை. There are unseen members in the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்திலேயும் கூட காணக்கூடாத அவயவங்கள் இருக்கிறார்கள். Some brothers and sisters who sit here, most people don't even know their names. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரர்களுடைய பெயர்கள் கூட அநேகருக்கு தெரியாது. And they may sit there and say, "Oh, I'm just an unseen member sitting here." நான் யாருக்கும் அறியப்படாத ஒரு சகோதரியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். You think you're unimportant? நீங்கள் முக்கியமற்றவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? Just because nobody knows your name? யாருக்குமே உங்கள் பெயர் தெரியாதபடினாலே? Do you know the names
of all the inside parts of your body? உங்களுடைய சரீரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளின் அவயவங்களுடைய பேரும் தெரியுமா? I myself don't know. எனக்கே தெரியாது. Only doctors know that. மருத்துவர்களுக்கு தான் தெரியும். Liver, ஈரல், kidney, சிறுநீரகம், heart, இருதயம். and there are many more complicated names. இதே போல உச்சரிக்கப்படக்கூடாத வார்த்தைகளும் இருக்கிறது. Many அவயவங்கள் of parts inside the body. இந்த சரீரத்தில் உள்ளே இருந்தான அவயவங்கள். Everyone is important. அவைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவைகள். But they are unseen. ஆனால் அவைகள் காணக்கூடாதவைகளா இருக்கிறது. Heart, nobody sees it. இருதயம், அதை யாரும் பார்க்க முடிவதில்லை. Stomach, வயிறு, nobody sees them. யாரும் அதை பார்ப்பதில்லை. Do you think the unseen members are not important? காணக்கூடாத அவயவங்கள் முக்கியமா? The seen members are everybody can see. காணக்கூடிய அவயவங்கள் எல்லாரும் பார்க்க முடியும். Eyes, tongue, ears, செவிகள். So there are some members in the body of Christ, they're always in the front, everybody can see them. ஆகவே தேவனுடைய சரீரமாகிய சபையிலே சில அங்கங்கள் எப்பொழுதும் முன்னால் வந்து நிற்கிறார்கள், எல்லாரும் பார்க்க முடிகிறது. Good. நல்லது. Eyes, ears are all important. கண்கள், செவிகள் முக்கியம்தான். The hidden members inside are also equally important. ஆகவே மறைந்து இருக்கக்கூடிய உள்ளான அவயவங்களும் முக்கியமானவைகள். And so the many hidden members, mostly sisters, not seen so much. ஆகவே அதிகபட்சமாக சகோதரிகள் அவர்கள் வெளியே காணப்படக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். You think they are not important? அவர்கள் முக்கியம் இல்லையா? How will you have any children in this church if you have no sisters? சகோதரிகளே இல்லை என்று சொல்ல அந்த சபையிலே பிள்ளைகள் எங்கே இருக்க போகிறார்கள்? You see how God has made the man எப்படி ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. dependent on the woman. ஒரு ஸ்திரீயை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது. God has taken the weaker members and given them honor. கனவீனமான அவயவங்களுக்கு தேவன் அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார். We know that between a man and a woman, the woman is the weaker member. ஒரு மனிதன் மனுஷி எடுத்துக்கொண்டால் மனுஷி தான் பலவீனமான அவயவம். It says in verse 24. 24ஆம் வசனம். God has composed the body in such a way to give more honor to the member which lacked honor. கனத்திலே 12:24. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் தமிழில் அவயவங்களுக்கு கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். God gives more honor to the member whom you don't give honor to. 25ஆம் வசனத்திலே தேவன் கனத்திலே குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். Why does he do that? ஏன் அதை அப்படி செய்கிறார்? We give more honor to the more important members. நாம் அதிக முக்கியம் வாய்ந்தவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். But God gives more abundant honor to the hidden members of the body. ஆனால் சரீரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அவயவங்களுக்கு தேவன் அதிக கனத்தை கொடுக்கிறார். So the reason is so that there should be no division in the body. அதனுடைய காரணம் என்னவென்றால் சரீரத்திலே பிளவுகள் இருக்க கூடாது. All the members must care for one another. எல்லா அவயவங்களும் ஒன்றுக்கொன்று கரிசனைப்பட வேண்டும். If one member suffers, all the members suffer with it. Verse 26. 26ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் அதோடு கூட சேர்ந்து பாடுபடும். If your one finger is small finger is broken, உங்களுடைய சுண்டு விரல் உடைந்து விட்டது, it's all swollen up. வீங்கி விட்டது. The pain is felt by the whole body. அதனுடைய வலி சரீரம் முழுவதுமாய் உணர்கிறது. That pain can be so bad that you have to lie down in bed with pain. நீங்கள் படுக்கையிலே படுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வலி மிக மோசமாக You have இருக்கிறது. to take leave from your work. நீங்கள் வேலைக்கு போக முடியாமல் விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது. What has happened? என்ன நடந்தது? Only one small member is injured. ஒரே ஒரு சிறிய அவயவத்துக்கு தான் காயப்பட்டு The விட்டது. rest of the body is okay. மீதி உள்ள சரீரம் நன்றாக இருக்கிறது. But one member suffers. ஆனால் ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது Whole body is feeling the pain. முழு சரீரம் அந்த வலியை உணர்கிறது. Haven't you seen that sometimes? சில சமயத்தில் இதை பார்ப்பதில்லையா? One little infection here and the whole body is paining. ஒரு சிறிய ஒரு காயம் பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது, முழு சரீரமும் வேதனை அடைகிறது. That is how Jesus said our church must be like that. நம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். One poor brother or sister suffers. ஒரு ஏழை சகோதரன் சகோதரி பாடுபடுகிறார். We all are concerned about it. நாம் எல்லாரும் அதை குறித்து கரிசனை We கொள்கிறோம். want to pray for that person அந்த நபருக்காக ஜெபிக்க வேண்டும், and encourage that person அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், and strengthen that person. அவரை பலப்படுத்த வேண்டும். We are concerned for one another. ஒருவருக்கொருவர் கரிசனைப்படுகிறோம். That is a good church. இதுதான் நல்ல சபை. Sometimes if your hand is paralyzed, சில சமயத்தில் உங்களுடைய கைக்கு வாதம் வந்து விட்டது, செயலிழந்து விட்டது, then it becomes a useless member. அப்பொழுது அது பிரயோஜனம் இல்லாத அவயவமாய் மாறிவிட்டது. You've seen some people, their one hand is paralyzed. நீங்கள் சில பேரை பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு கையிலே வாதம் வந்து அது செயலிழந்து போன கை. The hand will go everywhere with the body. சரீரம் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் இந்த கை போகும். But it cannot do anything for the body. ஆனால் இந்த சரீரத்திற்காக இந்த கை ஒன்றுமே செய்ய முடியாது. We should not be like that. நாம் அப்படி இருக்க கூடாது. Just going around with the body and doing nothing. சரீரத்தோடு கூடவே எங்க போனாலும் போவது, ஆனால் ஒன்றும் செய்வதில்லை. If you can't do anything, at least pray.
ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஜெபம் பண்ணுங்கள். Pray for the church. சபைக்காய் ஜெபியுங்கள். Pray for your elders. உங்கள் மூப்பருக்காக ஜெபியுங்கள். Pray that the church will be filled with the Holy Spirit. சபையானது பரிசுத்த ஆவியால் நிறைய வேண்டும் என்று ஜெபியுங்கள். Pray that the church will be like a light in Nanilam or wherever you are. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி அல்லது நன்னிலத்தில் இருந்தாலும் சரி வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். The other thing is, இன்னொரு காரியம், verse 26, 26ஆம் வசனம், if one member is honored, all the members rejoice. ஒரு அவயவம் மகிமைப்படுத்தப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். Supposing you get a prize in a school, பள்ளியிலே உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. your hands get the prize. உங்களுடைய கரங்கள் அந்த பரிசை The பெறுகிறது. whole body is happy. முழு சரீரம் சந்தோஷம் அடைகிறது. And so it says, ஆகவே அது சொல்கிறது, if God gives honor to one brother or one sister, தேவன் ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு ஒரு கணத்தை கொடுக்கும் we பொழுது must rejoice. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட That வேண்டும். means there is no jealousy. அல்லது குறைந்தபட்சம் பொறாமையாவது இல்லாமல் இருக்க வேண்டும். Competition. அங்கே போட்டி இருக்க கூடாது. There's no trying to show I am better than you. உன்னை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று காண்பிக்க கூடாது. That's very easy for that to come in the body of Christ. இது சிறு சரீரமாகிய சபையிலே வருவது மிகவும் எளிதாக இருக்கிறது. In the Old Testament there was so much of that. பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக இது நிறைந்திருந்தது. Jealousy பொறாமை that leads to a lot of problems. பொறாமை அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக வழி நடத்துகிறது. I want to ask all of you, உங்களை எல்லாரும் பார்த்து கேட்கிறேன், can you stand before God today இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நின்று and say, I am not jealous of anybody in the world. இந்த உலகத்தில் யார் மீதும் எனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்று சொல்ல முடியுமா? I am not jealous of any brother or sister. எந்த சகோதரனோ சகோதரியோ எனக்கு பொறாமையே இல்லை. I am not in competition with anybody to show that I am better. அவரை காட்டிலும் நான் மேன்மையானவன் சிறந்தவன் என்ற போட்டியே எனக்கு இல்லை. I am not here to show that my children are better than your children. உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் மேன்மையானவர்கள் என்று காண்பிக்கும்படியாக நான் இங்கே இல்லை. Do you try to do that? நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்களா? Do you try to show that your children are smarter or cleverer than somebody else's children? மற்றவருடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் தான் புத்திசாலிகள் என்று சொல்லி நீங்கள் காண்பித்திருக்கிறீர்களா? Or my children are more spiritual than your children? உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா? That's foolish. அது புத்தியீனம். That means you're not behaving like a member of the body. அப்படியானால் நீங்கள் சரீரத்திலே ஒரு அவயவமாக நடந்து கொள்ளவில்லை. In the body there is no competition, there is no jealousy. சரீரத்திலே பொறாமை இல்லை, போட்டி இல்லை. The Bible says in James chapter 3. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது. See this verse. இந்த வசனத்தை பாருங்கள். James chapter 3 யாக்கோபு 3ஆம் அதிகாரம் and verse 16. 16ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 314. James 3:16. 315ஆம் பக்கம். Wherever there is jealousy and selfish ambition, there is disorder and every evil thing. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. Be careful of jealousy. பொறாமையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். And be careful of selfish ambition where you're trying to show you're better than somebody else. மற்றவர்களை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் மேன்மையானவன் என்று காண்பிக்கக்கூடிய சுய அபிலாஷைக்கு நீங்கள் விலகிருங்கள். My children are better than yours. அல்லது என்னுடைய சபையை காட்டிலும் மேன்மையானது. Where that comes, அது எங்கே வருகிறதோ there will be disorder and every evil thing. அங்கே ஒழுங்கற்ற நிலைமையும் ஒவ்வொரு தீமையான காரியமும் வந்துவிடும். And if you begin to boast about your children, you will ruin your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே அழித்து விடுவீர்கள். If your children are good, give God the glory. பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். If your children are clever, doing well in school, give God the glory. பிள்ளைகள் புத்திசாலிகள் நன்றாக படித்தால் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். If your children are following the Lord, give God the glory. பிள்ளைகள் தேவனை பின்பற்றினால் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். But don't ever compare your children with somebody else's children. ஒரு காலம் உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். That will lead to pride. அது பெருமைக்குள்ளாய் வழி நடத்தும். Or lead to jealousy. பொறாமைக்குள்ளாய் நடத்தும். And all types of problems. எல்லா விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நடத்தும். So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, in the body of Christ there must be no jealousy and no selfish ambition. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே எந்த வைராக்கியமோ விரோதமோ சுயத்தை தேர்தல் இருக்க கூடாது. If God blesses somebody else in a better way than you, உங்களை காட்டிலும் வேறு ஒருவரை தேவன் மேன்மையாக ஆசீர்வதித்தால் you must be happy. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். Just like the left hand can rejoice over what the right hand can do. வலது கை என்ன செய்கிறது அதை பார்த்து இடது கை சந்தோஷப்படுவது போல. See, in India we always teach, don't give anything to anybody with your left hand. இந்தியாவிலே நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் தான், என்ன இடது கையில போய் கொடுக்குறேன், இதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். Always with the right hand. வலது கையிலே கொடுக்க வேண்டும், அதான் மரியாதை. So what does the left hand feel? வலதுக்கு என்ன, இடதுக்கு என்ன சொல்லுகிறது? They treat me as useless.
என்னை ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத கையா நடத்துறாங்களே. Always the right hand is getting the honor. எப்போ பார்த்தாலும் வலது கை தான் கொடுக்கறது, வாங்குகிறது, கனத்தை பெற்றுக்கொள்கிறது. Shake hand also, right hand. யாருக்காவது கை கொடுக்கும்போதும் என்னை விட மாட்டேங்கிறாங்க, இவர் தான் போறாரு. But the left hand never feels like that. ஆனால் இடக்கை அப்படி உணர்வதில்லை. Left hand is very happy. இடக்கை சந்தோஷப்படுகிறது. Supposing one day the right hand is injured. ஏதோ ஒரு நாளிலே வலது கைக்கு அடிபட்டு விட்டது. It's all in plaster. இப்பொழுது எல்லாம் கட்டு போட்டிருக்கிறது. Then what to do? என்ன செய்வது? Then you have to give it the left hand. வலது கை இடக்கை தான் கொடுக்க வேண்டும். But the right hand is in the plaster. ஏனால் வலது கை கட்டு போட்டிருக்கிறது. What does the left hand think? இடதுக்கு என்ன நினைக்கிறது? Now I can show. இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் How பார். important I am. நான் எவ்வளவு முக்கியமானவன் பார். He doesn't think like that. அப்படி அது எண்ணுவதில்லை. It immediately does everything to make the right hand quickly healthy, so the right hand can again do the job. வலக்கை சுகமாவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இடது கை உதவி செய்து வலது கை சரியாக வரைக்கும் காத்திருக்கிறது. Do you feel like that? நீங்கள் அப்படி உணர்கிறீர்களா? When another brother is being honored, வேறொரு சகோதரன் கனப்படுத்தப்படும் பொழுது, respected, மதிக்கப்படும் பொழுது, another sister perhaps, இன்னொரு சகோதரி ஒருவேளை, and God is using them, தேவன் அந்த சகோதரியை பயன்படுத்துகிறார். is there a jealousy? அங்கே ஒரு பொறாமை வருகிறதா? Do you want to get that honor for yourself? அந்த கனத்தை நீயாகவே பெற்றுக்கொள்ள வேண்டுமா? Can you rejoice? அல்லது உன்னாலே மகிழக்கூடுமா? If God has chosen to give somebody a gift, praise the Lord. தேவன் யாரோ ஒருவரை வரம் கொடுப்பதற்கு தெரிந்து கொடுத்தால் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். See, let me show you an example in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Genesis chapter 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Genesis chapter 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். We read here about the first two children born to Adam. ஆதாமுக்கு பிறந்த முதல் 2 பிள்ளைகளை குறித்து நான் வாசிக்கிறேன். Cain and Abel. காயின், ஆபேல். And they each brought an offering to God. ஒவ்வொருவரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். We read in verse 3 and 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். And the fire fell on Abel's offering, but no fire fell on Cain's offering. ஆபேலுடைய காணிக்கையிலே அக்கினி வந்து விழுந்து அங்கீகரித்தது, ஆனால் காயினுடைய காணிக்கையிலே அக்கினி வரவில்லை. That is how God showed, I accepted this offering, but I have not accepted your offering. இந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்படித்தான் தேவன் காண்பிக்கிறார். And what happened to Cain? காயினுக்கு என்ன நடந்தது? He saw God blessing his younger brother. தன்னுடைய இளைய சகோதரனை தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறார். How do you feel when God blesses somebody younger than you? உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி உணர்வு இருக்கிறது? Or somebody who came 10 years after you to the church. அல்லது உங்களை காட்டிலும் 10 வருஷம் கழித்து ஒரு சபைக்கு வந்து விட்டார், அவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். And God is ஆசீர்வதிக்கிறார். blessing that person. தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். Do you feel jealous? பொறாமை வருகிறதா? That's what happened to Cain. இதுதான் காயினுக்கு நடந்தது. He was jealous. God is blessing my younger brother. தேவனுடைய இளைய சகோதரனை ஆசீர்வதிக்கிறாரே என்று சொல்லி அவனுக்கு பொறாமை. He began to think about it. அதை குறித்து எண்ணி பார்க்கிறார். And that jealousy made him angry. அந்த பொறாமை அவனை கோபமுள்ளவனாய் மாற்றியது. We read in verse 5. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Cain became very angry and his face fell. காயின் கோபமடைந்து அவனுடைய முக நாடி வேறுபட்டது. You know how when a person is angry you can see it on his face. ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து விட்டால் முகத்திலேயே தெரியும். And it was on Cain's face. காயினுடைய முகத்திலே அந்த கோபம் வெளிப்பட்டது. And the Lord said to Cain. ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார். Verse 6. 6ஆம் வசனம். Why are you angry? ஏன் கோபமாயிருக்கிறாய்? I want to ask you. நான் உங்களை கேட்கிறேன். Do you think the Lord is saying that to anybody here? இங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது தேவன் அப்படி சொல்லுகிறாரா? Is the Lord saying to you, why are you angry? ஏன் நீ எரிச்சலாய் இருக்கிறாய், கோபமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாரா? Why are you jealous? ஏன் பொறாமையாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாரா? Why are you trying to compete with somebody in your church? உன்னுடைய சபையிலே ஏன் இன்னொருவரோடு கூட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாரா? Why can't you humble yourself and be happy with me, the Lord said. நீ ஏன் உன்னை தாழ்த்தி என்னோடு கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாது? If you live before God, தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தால் God will help you. தேவனுக்கு உதவி செய்வார். But if you allow this jealousy to remain, ஆனால் இந்த பொறாமை உன்னிலேயே நிலைத்திருக்கும்படி அனுமதித்து விட்டால், verse 7, 7ஆம் வசனம், last part, கடைசி பகுதி, the sin is crouching at the door of your heart. பாவம் உன் வாசற்படியிலே இருதயத்தின் வாசற்படியிலே படுத்திருக்கும். Desire of sin is to conquer you. அந்த பாவத்தினுடைய ஆசை உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று. But you must conquer it. ஆனால் நீ அதை மேற்கொள்ள வேண்டும். See that verse 7. 7ஆம் வசனத்தை பார்த்தீர்களா? You must conquer that sin. நீ அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். So you must conquer sin is not a new covenant message. ஆகவே நீ பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்பது புது உடன்படிக்கை செய்தி அல்ல. It is not even a message of the law, it is before the law. நியாயப்பிரமாணத்தின் செய்தி கூட அல்ல, அதற்கு முன்பாகவே இருந்த செய்தி. It is the first thing that God is telling man after he goes outside the garden of Eden. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன உடனே தேவன் மனிதனுக்கு சொன்ன முதல் காரியம் இதுதான். What is the first message of God to man after he is thrown out of Eden? மனிதன் ஏதேனிலிருந்து விரட்டப்பட்ட பிறகு தேவன் அவனுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன? You must
conquer sin. நீ பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். You must overcome this wrong attitude towards your brother. உன்னுடைய சகோதரன் மீது இருக்கக்கூடிய தவறான இந்த மனப்பான்மையை நீ மேற்கொள்ள வேண்டும். You must overcome this wrong attitude towards your sister. உன்னுடைய சகோதரி மேல் இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மையை நீ மேற்கொள்ள வேண்டும். That is the message that is coming through to the church even today. இன்றைக்கும் சபைக்கு நேரடியாக வரக்கூடிய செய்தி இதுதான். Is there anybody sitting here like that? இங்க யாராவது அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால், to whom God is saying you must get rid of that wrong attitude towards your brother, உன்னுடைய சகோதரன் மீது உனக்கு இருக்கக்கூடிய தவறான அந்த மனப்பான்மையிலிருந்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று towards your சொல்கிறார். sister, உன்னுடைய சகோதரின் மீது this jealousy that God is blessing him or her, தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லக்கூடிய பொறாமை. and if you don't do it, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் sin will rule over you. பாவம் உங்களை மேற்கொள்ளும். Now God is speaking to you தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். like he spoke to Cain. காயினோடு பேசிக் கொண்டது போல. But it says Cain went out, காயின் வெளியே புறப்பட்டு சென்றான். he did not listen to God. கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. I hope that will not happen to anybody here. இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் அதுபோல நடக்க கூடாது என்று தான் நான் He நம்புகிறேன். went out and he got so angry he killed Abel. அவன் வெளியே புறப்பட்டு எவ்வளவு கோபம் அடைந்தான் என்று சொன்னால் ஆபேலையே கொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் அடைந்தான். He thought nobody would see that யாரும் அதை பார்க்க மாட்டார்கள் என்று எண்ணினான். because there were no man around. ஏனென்றால் அந்த நாட்டில் சுத்தி மனிதர்கள் இல்லை. But God said, தேவன் சொன்னார், I have seen what you have done. நீ என்ன செய்தாய் என்பதை நான் பார்த்து விட்டேன். And see what he told him? என்ன சொன்னார் என்று Verse பாருங்கள். 11, 11ஆம் வசனம். you are cursed. நீ சபிக்கப்பட்டவன். When Adam sinned, chapter 3, 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் பாவம் செய்த பொழுது God told Adam in 3:17, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், he never told Adam you are cursed. ஆதாமை பார்த்து நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லவில்லை. The ground is cursed. இந்த நிலம் சபிக்கப்பட்டது. Why? ஏன்? Because Adam did not hurt anybody else. என்றால் ஆதாம் வேறு யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, புண்படுத்தவில்லை. He sinned and he hurt himself. அவன் பாவம் செய்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டான். When Cain sinned, காயின் பாவம் செய்த he பொழுது hurt somebody else. அவன் இன்னொருவருக்கு தீங்கிழைத்தான். So there are two types of sins. இரண்டு விதமான பாவங்கள். Genesis 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் where you hurt yourself. உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வது. Genesis 4, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் where you hurt somebody else. இன்னொருவரை நீ காயப்படுத்துவது. Which is worse? எது மிக மோசமான பாவம்? When you hurt yourself, உன்னை நீயே காயப்படுத்துவதா? the ground is cursed. நிலம் சபிக்கப்படுகிறது. When you hurt other people, மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது you are cursed. நீ சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய். Cain, you are cursed. காயினே நீ சபிக்கப்பட்டாய். Who was the first man that God cursed? தேவன் சபித்த முதல் மனிதன் யார்? Not Adam. ஆதாம் அல்ல. Remember that. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The first man God cursed was Cain. தேவன் சபித்த முதல் மனிதன் காயின். Because he hurt somebody else. அவன் வேறு ஒருவனுக்கு தீமை செய்தான். If you sin and hurt yourself, நீங்கள் பாவம் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கு விளைவித்துக் கொண்டால், like you get drunk குடிகாரனை போல, and spoil your body, அந்த குடி உங்களுடைய சரீரத்தை அழிக்கிறது. You smoke cigarettes or take bad drugs and spoil your body. அல்லது நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீர்கள் அல்லது போதைப் பொருளை உட்கொள்கிறீர்கள், உங்களுடைய சரீரத்தை கெடுக்கிறீர்கள். Or you have bad habits that ruin yourself. அல்லது உங்களை கெடுக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. Like dirty thoughts and all அசுத்தமான that. சிந்தைகள். That is Genesis 3 type of sin. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகார பாவம். But when you hurt other people, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் பொழுது, when you speak against others, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, spoil their reputation, அவருடைய நற்பெயரை கெடுக்கும் பொழுது, tell stories about others, அவர்களை குறித்து கதைகளை விமர்சித்து சொல்லும் பொழுது, what is that? அது என்ன? That is Genesis 4 type of sin. அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாவம். That is much more serious. அது மிகவும் சீரியஸான பாவம். How many of you believe that speaking evil of others is worse than smoking? புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை காட்டிலும் மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுவது கொடிய பாவம் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? When you smoke, you hurt yourself. புகைப்பிடிக்கும் பொழுது உன்னை நீயே காயப்படுத்துகிறாய். When you speak evil of others, you are hurting other people. மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் தீங்கிழைக்கிறீர்கள். Very few people understand that. மிக சிலரே இதை விளங்கிக் கொள்கிறார்கள். That is a more serious sin when you speak against others. மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அதுதான் மிக கொடிய பாவம். Especially if that other person is a member of the body of Christ. அதிலும் குறிப்பாக மற்ற நபர் சபையிலே ஒரு அங்கத்தினராய் இருந்தால். So I hope that from now on, ஆகவே இப்பொழுதிலிருந்து என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், none of us will be like Cain. நம்மில் யாருமே காயினை போல இருக்கக்கூடாது. None of us will be jealous of our brothers and sisters. நம்மில் யாருமே நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து பொறாமைப்படக்கூடாது. None of us will hurt our brothers and sisters. நம்மில் யாருமே நம்முடைய சகோதரிக்கு தீங்கிழைக்க கூடாது. Those days Cain took a stone and killed, அந்த நாட்களிலே hit Abel's head and killed him. அந்த நாட்களிலே காயின் தலையை எடுத்து கல்லை எடுத்து ஆபேலுடைய தலையிலே போட்டு அவனை கொன்றான். Today we hurt people with the tongue. இன்றைக்கு நாம் நம்முடைய நாவினாலே மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். Whether you kill a person with a stone or kill a person with your
tongue, it's the same thing. கல்லினாலே ஒரு மனிதனை காயப்படுத்தினாலும் நாவினாலே ஒரு மனிதனை காயப்படுத்தினாலும் ஒன்றுதான். It's the same sin of Cain. அது இரண்டுமே காயினை போல பாவம். I can only warn you. என்னால் எச்சரிப்பு மட்டும் கொடுக்க முடியும். Sin is crouching at the door of your heart. உன்னுடைய இருதயத்தின் வாசலிலே பாவம் படுத்துக் கொண்டிருக்கிறது. Like a tiger wanting to come inside your house. ஒரு புலி பதுங்கி உன்னுடைய வீட்டுக்குள்ளாய் வருவதற்கு முயற்சிப்பது போல. Keep that door shut. அந்த கதவை அடைத்து வையுங்கள். Love your brothers and sisters. சகோதர சகோதரிகளை நேசியுங்கள். Live before God's face. தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழுங்கள். And decide, I will never be jealous of anybody. நான் யார் மீதும் இனிமேல் பொறாமை கொள்ள மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். I never want to show that I am better than anybody else. யாரை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று நான் காண்பிக்க விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். I am not in competition to show that my children are better than anybody else's children. மற்ற யாருடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் என்று யாரிடம் எனக்கு போட்டி இல்லை என்று சொல்லுங்கள். I don't want to show I can preach better than anybody else. மற்றவர்களை எல்லாரை காட்டிலும் நான் நன்றாக பிரசங்கிக்க முடியும் என்று சொல்ல வேண்டாம். Or sing better வேண்டாம். than anybody else. அல்லது மற்றவர்களை காட்டிலும் நன்றாக பாட முடியும் என்று காண்பிக்க வேண்டாம். I want to be a cooperating brother. நான் இசைந்து கொடுக்கக்கூடிய இணைந்து கிரியை செய்யக்கூடிய சகோதரனாய் இருக்க விரும்புகிறேன். I want to be a member of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நான் ஒரு அங்கத்தினன். Dear brothers and sisters, I hope in all of our churches we'll build the body of Christ. நம்முடைய எல்லா சபைகளிலேயும் நாம் இப்படியாய் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவோம் என்று நான் நம்புகிறேன். Those of you who are elder brothers, மூப்பராய் இருக்கக்கூடிய நீங்கள், you are a good elder brother if you can build the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் கட்டக்கூடியவர்களானால் நீங்கள் நல்ல ஒரு மூப்பர். Not if you are a great preacher. நீங்கள் பெரிய பிரசங்கியா இருப்பதனாலே நல்ல மூப்பர் அல்ல. May God bless us all. நாம் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Let's bow our heads before God. நம்முடைய தலைகளை தேவனுக்கு முன்பாக வணங்கி நாம் ஜெபிப்போம். There are many things God has spoken to us today. இன்றைக்கு தேவன் பல காரியங்களை நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். Don't worry if you can't remember all of it. எல்லாவற்றையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். The Holy Spirit will bring to your mind at the right time what you need to remember. சரியான நேரத்தில் எதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை ஆவியானவர் நினைவுக்கு கொண்டு வருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, I thank you with all my heart for these dear brothers and sisters. நறுமையான சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஆண்டவரே உமக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். From all these churches who have come here. ஆண்டவரே எல்லா சபைகளிலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்களே ஆண்டவரே. In every one of these places give wisdom to the elders to build the body of Christ. ஆண்டவரே வெளியிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையிலேயும் இருக்கக்கூடிய மூப்பருக்கு சபையை கட்டும்படியான கிருபை தருவீராக. Give us all the humility to follow in Jesus' footsteps. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றப்படியான தாழ்மையை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. Thank you for helping us today. இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்தபடியால் நமக்கு நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Thank பிதாவே. you also Lord for the clear weather you gave us. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல சீதோஷ நிலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We pray that you will take everybody home safely. எல்லாரையும் ஆண்டவரே பத்திரமாய் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.